ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப்பு தாங்க செய்யலான்னு இருக்கேன். இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்கலாம் இந்த சூப்பை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா காணாமல் போயிடும். இதுக்கு மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து இடிச்சிக்கிறேன். 4-5 பூண்டு பல் அதையும் அது கூட சேர்த்து இடிச்சிக்கிறேன். வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். இடித்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன். உப்பு தக்காளி 2மே சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கூட அந்த ஆஞ்சி வச்சிருந்த கீரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ள நெல்லிக்காய் மரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்ட்டு. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். விறகடுப்புன்றதால சீக்கிரமாக கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.